ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இன்று நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இந்த பிரச்சாரம் மூலம் மக்களிடம் குப்பையில்லா சென்னை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி தான் இது. தொடக்கத்திலே வீடுகளிலேயே குப்பைகளை வகை பிரித்து கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக குப்பையை உற்பத்தி செய்யும் மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அதே போல அதிகமாக குப்பைகளை உருவாக்கும் ஒரு இடம் எதுனா அது சென்னை. மற்ற எந்த ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியோ இல்லை ஒரு நகரத்துலையோ இவ்வளோ குப்பை கிடையாது. சென்னையில் மட்டும்தான் அதிகமான குப்பை உருவாக்கும் ஒரு நகரமாக சென்னை இருக்கிறது. இதற்கு காரணம் என்னன்னா நிறைய மக்கள் 50% மேலான தமிழக மக்கள் சென்னையில் வசிக்கிறாங்க. அதனால எந்த ஊர்லயுமே இப்படி கிடையாது. எந்த ஒரு நகரத்திலையுமே அதிகமான மக்கள் வசிப்பதில்லை. நிறைய இருந்தாலும் சென்னை அதிகமான மக்கள் 50க்கும் மேலான தமிழ்நாட்டில் மக்கள்ல பாதி பேர் 50க்கும் மேலானவங்க அர்பன்ல வசிக்கிறாங்க. அதனால குப்பை அதிகமாக உருவாக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும்? ஏன்னா ஒரு என்வரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, ஒரு பீப்புள் ஃப்ரெண்ட்லியா ஒரு நகரம் இருக்க வேண்டும். ஆனால் நம்ம வாழ தகுதி இல்லாம ஒரு நகரம் இருக்கிறது. ஏன்னா இதனால 25% நோய்க்கு காரணம் சுற்றுச்சூழல் மாசுபாடு தான். மூச்சு திணறல்ல இருந்து தோல் அரிப்பு நோய்கள்ல இருந்து இல்ல இந்த குப்பை எரிப்பதன் மூலம் டயாக்சின் அந்த சல்பர் டை ஆக்சைடு போன்ற எல்லாமே காத்துல பரவுகிறது. இதனால் தாய்மார்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் வருகிறது. அதிகமான ஆஸ்மா கேசஸ், அதிகமாக குழந்தையின்மை, புற்றுநோய், இதுக்கெல்லாம் காரணம் இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு தான். இதை நம்ம குறைக்கணும் அப்படின்னா முதல்ல குப்பையை நம்ம குறைக்கணும். அதுக்குதான் ஜீரோ வேஸ்ட். குப்பை போடாம எப்படி இருக்க முடியும்? குப்பை போடணும். ஆனா அந்த போட்டா கூட அதை வகைப்படுத்தி பிரிக்கணும் வீடுகள்லயே. அதாவது திடக்கழிவு என்பது கண்டிப்பாக வரக்கூடிய ஒண்ணு. அதை சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதுக்கு ஒரு ஆர்டினன்ஸே இருக்கு, கண்டிப்பாக சட்டங்கள் இருக்கிறது. ஜூன் 1, 2017 எல்லா நகரமும் சுத்தமா இருக்கணும்ன்ற ஒரு ஆர்டினன்ஸ் இருக்கு. ஆனா அது யாருமே செய்யல. குறிப்பாக தமிழகத்துல அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா வீடுகள்ல வகை பிரித்து ஈரக்கழிவு உலர்கழிவுன்னு பிரிச்சு கொடுத்துட்டோம்னா அதை வீடுகளை செஞ்சு கொடுத்தா கூட மாநகராட்சி குப்பையில சேகரிக்கும் பொழுது தனித்தனியா சேகரிச்சு அதை தனித்தனியா மேனேஜ் பண்ணணும். எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு போய் ஒரு குப்பை மேட்ல கொட்டிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. வீடுகளை பிரிச்சு கொடுத்தா கூட மாநகராட்சி தனித்தனியாக அதை பிரிச்சு எடுத்துட்டு போய் தனித்தனியா ட்ரீட் பண்ணணும். மெடிக்கல் வேஸ்ட்டை தனியா ட்ரீட் பண்ணணும். அது ஆபத்தான கழிவு, அதை தனியா ட்ரீட் பண்ணணும். அதே போல பிளாஸ்டிக் அந்த மாதிரி நெகிழிகளை இருந்தா அதை தனியாக பிரித்து அதை ரீசைக்கிளுக்கு திருப்பி அனுப்பணும். மக்கக்கூடிய குப்பையா இருந்தா அதை தனியாக கொண்டு போய் வேற இடத்துல கொட்டி அதை மக்க வைக்கணும். இதுதான் ப்ராப்பரா, அதாவது முறையா செய்யக்கூடிய திடக்கழிவு மேலாண்மையான விஷயங்கள். ஆனா இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு திட்டமும் கிடையாது. அதனால இந்த பிரச்சாரம் மூலம் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு, அதே சமயம் மாநகராட்சியை நாங்க கேட்டுக்கிறோம், நீங்க இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. கண்டிப்பாக தனித்தனியா குப்பை சேகரிக்கும் இயந்திரங்களை அனுப்பி இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு ஒரு வழி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வாழக்கூடிய ஒரு நகரமாக 95% குப்பை இல்லாமே பண்ணிடலாம். வெறும் 5% மட்டுமே குப்பை இருக்கக்கூடிய ஒரு நகரமாக தான் இருக்குமே தவிர 95% அந்த குப்பையை நம்ம ஒழிச்சு கட்டிடலாம். இதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரம் தான் இது இன்றைய பசுமை தாயகம் பிரச்சார நிகழ்ச்சி. ஏற்கனவே உள்ளத்தின் நிர்வாகம் மக்கக்கூடிய குப்பை மக்கள் குப்பை தனித்தனியாக கொண்டு வந்து குப்பை தொட்டிகள்லாம் வச்சாங்க. இன்றைக்கு அதோட நிலை என்னவா இருக்குது? பசுமை தாயகம் இதை எப்படி இல்ல இப்ப கூட கொடுத்துருக்காங்க. நேற்று கூட அதுக்கு தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க அதையே கொண்டு போய் ஒரே லாரியில கொட்டிட்டீங்கன்னா இப்ப குப்பை சேகரிக்கிறதுக்கு ஒரு லாரி தானே வருது. அந்த லாரியில நீங்க பச்சை தொட்டியை கொடுத்தாலும் நீல தொட்டி கொடுத்தாலும் ஒன்னா கொட்டிக்க போறாங்க. ஒன்னா கொட்டிட்டு ஒரே இடத்துல தான் கொண்டு போய் கொட்டுறாங்க. அப்ப பிரயோஜனம் இல்ல. நம்ம எத்தனைதான் பொதுமக்கள் செஞ்சாலும் மாநகராட்சி அதுக்கான வழிமுறைகளை பின்பற்றி தனித்தனியா அதுக்கு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கான மெஷர்ஸ் இருக்கு, அதை அவங்க எடுக்கணும். அதுதான் அவங்க அதை வலியுறுத்துவோம். பசுமை தாயம் வலியுறுத்துவோம். பசுமை தாயகம் புகையிலைக்காக 15 வருஷம் முன்னாடி செய்தோம். 10 வருஷம் முன்னாடி அதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு செஞ்சிருக்கிறோம். அதே போல மதுக்கடைகளை பத்தியும் உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் எடுத்தால் அதை கண்டிப்பாக வெற்றியாக முடிப்போம். மற்றவங்களுக்கு அந்த சட்ட திட்டத்தை கொண்டு வரதுக்கான வழிமுறைகள் தெரியாம இருக்கலாம். ஆனா கோர்ட்டுக்கு போறதா இருக்கட்டும், கேஸ் போடுறதா இருக்கட்டும், மாநகராட்சியை நாங்க சொல்றதா இருக்கட்டும், எதுவுமே நாங்க ஒரு ஆதாரபூர்வமா அதற்கான திட்டங்கள், ஃபியூச்சர் சொல்யூஷன், வருங்காலத்தில் அதை எப்படி நம்ம செய்யலாம், எப்படி இந்த குறைபாடை தவிர்க்கலாம் என்பதை பற்றிலாம் சொல்லித்தரோம். அதனால அதை கண்டிப்பாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இதையும் நாங்கள் வெற்றியாக கொண்டு வருவோம்.
வந்து லேட்டாக வந்து 3 பேர் லேட்டாக